வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நம்ம அந்த ரோடு வேலை இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னேன். திருநின்ற ஊரில் ஆன் ரோட்டில். ஸோ ஆன் ரோடை ஒட்டி பிளாட் வாங்குறவங்க இனிமேல் கால் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒர்க்கு போய்கிட்டே இருக்குது. அங்கே தான் இப்போ இருக்கிறோம், இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரோடு ஒர்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா அக்கறை எடுத்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஃபேவர் பிளாக் ரோடு தான், அதுதான் லாங் லாஸ்டிங், நீடித்து உழைக்கக்கூடியதுன்னு அதை தான் நம்ம போடுறோம் இப்போ. ஸோ இந்த லேண்டுக்கு சிஎம்டிஏ அப்ரூவ்டு வந்தாச்சு. ஸோ பேங்க் லோன் பெறுவதற்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஏற்பாடு பண்ணியாச்சு. அதனால் திரையில் வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டு மனையை பற்றி விவரங்கள்லாம் நான் சொல்கிறேன். இதுக்கு பக்கத்துலேயே இந்த ஆக்ஸ்போர்ட் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. இன்னும் எண்ணற்ற ஸ்கூல்ஸ்லாம் இங்கே இருக்குங்க. அதை ஒட்டி இந்த பாரத் பெட்ரோல் பம்ப் இருக்குது. ஸோ அதை கடந்தால் இந்த பெருமாள் கோயில் வரும், சிவன் கோயிலும் இங்கே இருக்குது. ஸோ அதையும் கடந்து போகும்போது இந்த ரயில்வே ஸ்டேஷனை ஈஸியாக அடையலாம். இந்த ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கக்கூடிய இந்த பஸ்ஸை பார்க்குறீங்க. இந்த பஸ்ஸெல்லாம் புறப்பட்டு வரக்கூடிய அந்த ரூட்டில் தான் நம்மளுடைய வீட்டு மனையானது இருக்குது. ஸோ இந்த வீட்டு மனையை வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு 24 lakhs பட்ஜெட்டுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த மனையை எளிதில் வாங்க முடியும். இப்படி கண்டினியூவாக பஸ்ஸு போய்கிட்டு இருக்க ஒரு ரோடு தான் இது. ஸோ அதனால் இந்த இடத்துல ரோட் டெவலப்மெண்ட் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சின்ன யூனிட் பிளாட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். டெய்லி ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை தான் இப்பயும் சொல்கிறேன். ஸோ இந்த பிளாட் வேணுங்கிறவங்க திரையில் வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது திருநின்றவூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரக்கூடிய பஸ் ரூட்லேயே இது இருக்குது. ஸோ நீங்கள் திரையில் வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீதி விவரங்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேங்க்ஸ்.